ஹாய் கைஸ், 2026 ஒரு மம்மின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்து பழைய மம்மி அட்வென்ச்சர் படம் மாதிரி இந்த படம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த படத்தை போய் பார்த்தா, படம் பார்த்தது அப்புறம் தான் கைஸ் தெரிஞ்சு என்னடா இப்படி ஒரு கொடூரமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, வாந்தி வர அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். அதை பார்க்கும்போது என்ன சொல்றது, இந்த படத்துல மம்மினால என்ன எகிப்து, அதுல அட்வென்ச்சர், காமெடி, ட்ரெஷர் ஹண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்த்து இந்த படத்தை போய் பார்த்தா இதுல சொல்ற மாதிரி இல்ல கைஸ். படம் ஃபுல்லா படத்தை பாக்குறவங்க வாந்தி எடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்ல. இந்த ஒரு படத்துல மம்மின்னு பேர் வச்சிருக்கு பதிலா பிளாக் மேஜிக்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து மம்மி படமே கிடையாது, மம்மின்னு பேரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு வித்தியாசமா இந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்காப்ல. நம்ம லீ கொரியன் அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் இருக்காப்ல. சரி, இந்த படத்தோட என்ன கதைன்னு பார்த்தா, நம்ம ஹீரோட ஃபேமிலி 2 பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் ஒன்று எகிப்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சூனியக்காரி வர, அந்த சூனியக்காரி வந்து அந்த சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிடான். நம்ம ஹீரோ வந்து பல ஆண்டுகளா தேடிக்கிட்டு இருக்காப்புல, பல ஆண்டுகள்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணு கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் காணாம போன பொண்ணு வந்து எகிப்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பொண்ணை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட், அந்த மம்மி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அந்த மம்மி பாக்ஸுக்குள்ள அந்த பொண்ணை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா கிட்டத்தட்ட தேவையான ஒரு உருவமா இருக்கு அந்த பொண்ணோட உருவம். ஏன்னா சின்ன வயசுதான், ஆனா அதை பார்க்கும்போது எப்படி சொல்ற ரொம்ப ஒரு அழுகிய நிலையில அந்த பொண்ணோட உடல் இருக்கு. இதை பார்த்த பெற்றோர்லாம் ஒரு கட்டத்தில் சாக்கிங் ஆகாம கொள்ளாம சரி நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா வளர்ப்பாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து ஏற்பட்ட பிரச்சனைலாம் கொடுப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது வந்து நம்ம பொண்ணா இல்லை வேற ஆறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அடுத்தடுத்தலாம் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைக்குது. அந்த சூனியக்காரி பொம்பளை தேடி நம்ம ஹீரோ வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஏற்பட்ட திடுக்கின தகவலாக ஒரு கட்டத்தில் தெரியுது. ஆனால் அது ஆப்போசிட்டா போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சூனியக்காரியை வந்து போலீஸாரை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்தவர். ஆனா அவரை வந்து நம்ம வந்து வழி நடத்தின, அதுக்கு அவர் வந்து ஒரு சின்ன சின்ன பொண்ணுகளை உடல்ல வச்சுக்கிட்டு அவரை வந்து இப்படி ஆவியை வந்து நம்ம வந்து அந்த பொண்ணுகள் மேல வந்து நம்ம பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி வழிமுறையில வந்து அந்த சூனியக்காரி வந்து பயன்படுத்துறா. அதுக்கப்புறம் விட்டு அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அமானுஷங்கள் விஷயம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கொலை முயற்சியெல்லாம் அந்த சின்ன பொண்ணு ஒரு தம்பிகளை ஒரு பாட்டிகளை ஒரு கட்டத்தில் வந்து கொட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறா. பாட்டி ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்படி கடந்து வந்தாப்புல, அந்த பொண்ணை வந்து காப்பாத்தினாரா இல்லையா, என்னதான் நடந்துச்சு அப்படிதாங்க இந்த படத்தோட ஒரு கதையம்சமா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட பேய் வர சீன் தான் நமக்கு எல்லா சீனுமே பார்க்கறதுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா நம்ம உள்ள ஒரே மம்மி படமா இல்லாம ஒரு காமெடி ஆரா அந்த படத்தை எடுத்திருக்கலாம். ஆனா இந்த படம் மம்மின்னு சொல்லிட்டு போய் இந்த படத்தை போய் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அதே சமயம் வந்து மம்மி ஃபேன்ஸுக்காண்டி இந்த படம் கிடையாது, ஏன்னா அது மம்மி அட்வென்ச்சர் காமெடி எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் நம்ம எதிர்பார்த்து போனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஆனா படம் ஃபுல்லா ஒரே ஹாரரா இருக்கு. கண்டிப்பா அந்த படம் வந்து ஹாரர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா நடிச்ச ஹீரோயினி அந்த மம்மியா நடிச்ச சின்ன பொண்ணு ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறது தரமா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் நம்ம லீ கொரியன் அவர் வந்து இந்த இப்படி 60 ரூபாய் படத்தை எடுத்தாப்புல அப்படின்னு நமக்கே தெரியல. ஆனா அவர் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு அது வந்து ஈவில் டெட்னு ஒரு படத்தை வந்து இயக்கி இருக்காப்புல. ஒரு மனுஷன் ஈவில் டெட் எடுக்கிறது பதிலாக வேற படத்தை எடுத்துருக்காங்க அப்படிதானே நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படம் வந்து செம ஒரு ஹாரரா இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து மம்மி படமே கிடையாது, பழைய மம்மி படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை யாரும் நம்பி உட்காந்து